ஏய், என்ன பண்ற? ஏன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நடந்து வர வேண்டாமா? செத்த இருங்கோ, காஃபி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. மகா சிவராத்திரி நான் வரதான் நோக்க தெரியாதா? காஃபி மட்டும் சாப்பிடலாம், சாப்பிட்டு போங்கோ. நீ கொடுக்குற காஃபி சாப்பிட்றேன். எனக்கு தெரியாதா? காஃபி எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டு போங்கோ. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீ ஜோலியை பாரு. ओम नमः सोमाय च रुद्राय च नमः ताम्राय चारुणाय च नमः गंगाय च मधुपतये च नमः उग्राय च भीमाय च नमः अग्रेवताय च दूरेवताय च नमः अन्ते जगनीय च नमः विष्णे ஏய் நில்லு. ஏங்க என்னாச்சு? அங்க பாரு. मयोभवे च नमः शंकराय च महेश्वराय च नमः இங்க இருந்தே கும்பிடு. ज्योतिराय च नमः ज्याय जगुयाय च नमो भार्याय च भार्याय च नमः प्रचरणाय ज्योतिरणाय च नमः ताम्राय चारुणाय च नमः शंकाय च मधुपतये च नमः उग्राय च भीमाय च नमः. சார், ஏன் வெளியிலேருந்து கும்பிட்றீங்க? உள்ளே போய் கும்பிடுங்க. பரவாயில்ல சார், இங்க இருந்தே பார்த்து கும்பிட்டுக்கிறோம் சார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இது அந்த காலத்தில் கட்டின கோயில், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அங்கே எங்கே பொக்க போகிற இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பயப்படாதீங்க, தாராளமாக உள்ளே போய் கும்பிடுங்க. இல்லை சார், பரவாயில்ல, இங்கேருந்து கும்பிட்டுக்கிறோம். भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. போலாம். அடடா, ஒரு கால பூஜைக்கு கேட்கலாம் வந்தேன், கிளம்பி போயிட்டானே. நமஸ்காரம். நமஸ்காரம், வாங்க. என்ன சமாச்சாரம்? மகா சிவராத்திரி 4 கால பூஜை நல்லா நடக்கணும். உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சால் உங்கள் புண்ணியத்திலே நல்லது நடக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் காளையார் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு மகா சிவராத்திரிக்கு 4 கால் பூஜையும் நான் தான் பக்கத்துல இருந்து செய்வேன். சரி, அதுக்காக தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். அடுத்த முறை உங்க கோயிலுக்கு நான் கூட இருந்து நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து உங்க பூஜையில நான் கலந்துக்கிறேன். நான் உடனே இருந்து செய்யணும், அதான் என் விருப்பம். அடுத்த முறை அவசியம் உங்களுக்கு செஞ்சிருவோம். நான் உங்களை இப்போ பார்க்கணும்னு வந்தேன், நீங்கள் அப்புறம் செய்யணும்னு சொல்கிறீங்க. நல்லபடியாக செய்யுங்க. அடுத்த முறை நிச்சயமா உங்க கூட இருந்து செஞ்சிருவோம். அர்ஜென்ட்டா வெளியில போயிட்டு இருக்க, உங்க கூட பேச நேரம் இல்லை. நன்றி, வணக்கம். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. மகா சிவராத்திரி வருது. சரி, ஒரு கால பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது போன வாரமே சொன்னேன், தரேன்னு சொன்னேன். வாங்க தான் வந்திருக்கேன். போன வாரமே சொன்னீங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதோ உங்களுக்கு தரேன். இப்போ தனலட்சுமி, அந்த பூஜை அறையில் கவர் வச்சிருக்கேன், எடுத்து வாமா. சார் ஏதாவது தந்தால் நல்லா இருக்கும். ஐயா, இப்பதான் பெரிய கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு கொடுக்க ரொம்ப இஷ்டம். அடுத்த தடவை நான் வந்து உங்க கோயிலுக்கு நிச்சயமா தரேன். நான் உங்களுக்கு தேவையான பொருள், பண வசதி எல்லாம் தரேன். உங்க கோயிலுக்கு செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏதாவது கையில இருந்து தந்தா நல்லா இருக்குன்னு பார்க்கறேன். வர்றப்ப பணம் எடுத்துட்டு வரல, கோச்சிக்காதீங்க. சரி.
சிறப்பாக செய்யுங்க. நன்றிங்க. வாங்க சாமி. நல்லா வணக்கம். இருக்கா? உட்காருங்க. உட்காருங்க. மகேஸ்வரனை பார்த்தேன். மகா சிவராத்திரி 4 கால பூஜை நடக்கணும். ஒரு கால பூஜைக்கு நீங்கள் உதவி செஞ்சாக்கா நல்லபடியாக நடக்கும். மகேஸ்வரன் எனக்கும் ஃபோன் பண்ணாரு. கொஞ்சம் இருங்க, வந்தா வந்துடுறேன். இதை வச்சுக்கோங்க. சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் இருக்கு. நான் அர்ஜென்ட்டாக ஆல்ரெடி ப்ரோக்ராமுக்கு வெளியே போகிறேன். வருத்தப்படாதீங்க. நல்லது. பகவானே ஈஸ்வரா. வாங்க சாமி. இதில் லிஸ்ட் இருக்கு. சரி. மகா சிவராத்திரிக்கு ஆஹா 2 கால பூஜைக்கு புக் ஆயிருக்கு. இன்னும் 2 கால பூஜைக்கு ரெடி பண்ணணும். ஒரு கால பூஜைக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி இன்னொரு மண்டல பூஜைக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். சரி யார் கிடைக்க போறான்னு தெரியல. பகவானோட கட்டளை. சரி சரி சரி. லிஸ்ட்ல உள்ளபடி ஒரு மண்டலப்படிக்கு கொடுத்துட்றேன். ஆ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு மண்டலப்படிக்கு சேர்த்து கொடுத்துட்றேன். ஏப்பா 4 கால பூஜையில் 2-3 கால பூஜை கூட செய்யலாம். இப்போ வியாபாரம் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் கொடுத்த லிஸ்ட் ஒன்று, நான் ஒரு லிஸ்ட்டு ஒரு கால பூஜைக்கு செஞ்சிடுறேன். 2 கால பூஜைக்குள்ள சாமானா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி. சரிங்களா? ஆனால் இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. சரி. 2 இருக்குது. சரி 2 மண்டலப்படிக்கு லிஸ்ட் இருக்குது. இதை பார்த்து ஐயாவுக்கு போட்டு கொடுத்துருங்க. சரி இந்தாங்க சாமி, இது ஒரு கால மண்டல பூஜைக்கு உள்ளது. பணம் கொடுத்தீங்கல்ல, அதுக்குள்ளது. இது நான் உங்களுக்கு ஒரு கால மண்டல பூஜைக்கு கொடுக்கறது. வாங்கிக்கங்க. சரி பணத்துக்கு உண்டானது அது கொடுத்துட்டேன். மற்றது நானா கொடுத்தது உங்களுக்கு ஒன்று. லிஸ்ட் இதில் இருக்கு. சரி நல்லபடியாக நடத்துங்க. சரி ஏன் நான் சோர்ந்து போய் வந்து உட்காந்துருக்கேன்? 2 கால பூஜைக்கு தான் சேவாச்சும் கிடைச்சிருக்கா. பாக்கி 2 காலத்துக்கு கிடைக்கல. அதுதான் சிரமப்பட்டுட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஈஸ்வரன் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு தெரியல. நீங்க பெரிய கோயிலா பார்த்து வேலைக்கு போக வேண்டியதானே? பூமியிலே தண்ணி இல்லைன்னு மரங்கள் வேற இடம் தேடி போகிறதா. சூரியனே மேகம் மறைக்கிறது. சூரியன் எங்கேயாவது போயிடுறதா? கடலை தேடி நதி போகுமே தவிர கடல் நதியை தேடி போகாது. பகவான் இந்த கோவில் தான் கதி. இந்த கோவில் தான் பார்க்கணும்னு உத்தரவு போட்டிருக்கான். அதனால இந்த கோவில்லையே பார்த்து பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சத்து இருங்க, வரேன். இதை அடகு வச்சு 2 கால பூஜையை பண்ணிடுங்கோ. என்னடே இப்படி தவறுறது? பகவானுக்கு செய்யறது சாங்கியம் பார்க்காதீங்கோ.
ஐயா வாங்க. ஐயா என்ன தேடுறீங்க? ஆம்பளையால் நகை கொடுத்தா நகை கடையில் வச்சு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நகையை காணோம். நல்லா தேடி பாருங்க. அதுதான் என்ன பண்ணுறது முழிக்கிறேன். ஐயா பதட்டப்படாதீங்க. பதறாமல் என்ன செய்ய? ஐயா எதில் வந்தீங்க? ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தேன். நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் தேடி பாருங்க. நான் பஸ்ஸில் விசாரித்து பார்க்குறேன். வீட்டில் வச்சுருக்க பிரம்ம இல்லை, இருந்தாலும் போய் பார்க்குறேன். விசாரித்து பார்க்குறேன், பதறாதீங்க. பாவம் தொலைச்சிட்டாரு போல, பதட்டமாக இருக்காரு. பூஜை ஆயிடுச்சு. மிச்சம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என் ஆம்படையார் நகை வேற தொலைஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. என்னை ஏன் ஈஸியா சோதிக்கிற? பூஜையை முடிச்சிட்டு இந்நேரம் ஆற்றுக்கு வந்திருக்கணுமே. இவ்வளோ நேரம் ஆயும் ஆற்றுக்கு வரலன்னா என்னன்னு தெரியலையே. பகவானே, எதுக்கும் கோயிலுக்கு போய் பார்ப்போம். ஏனா எங்க இருக்கேள்? ஏனா எங்க இருக்கேள்? ஏனா எங்க இருக்கேள்? பகவானே, ஏனா 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 அண்ணா, ஏனா என்னாச்சு? ஏனா எந்திரிங்கோ, எந்திரிங்கோண்ணா. என்னாச்சு? எந்திரிங்கோண்ணா.
ஏனா என்னாச்சு? நான் வந்துட்டேன் பாருங்க. ஏனா ஏனா என்னாச்சு? எந்திரிங்கோண்ணா, எந்திரிங்கோ. அண்ணா என்ன பாருங்கோ. ஏனா நீங்க இல்லாத லோகத்துல நான் இருக்க மாட்டேனா? நாலு கால பூஜை பண்ணிட்டு வரேன் ஆத்துக்குன்னு சொன்னேனே. பகவானே, இறைவா உன் திருவடியில் இருமலர் விழுந்தது நியாயமா? இறைவா உன் திருப்பணியை செய்திட துடித்தது போதுமா? இறைவன் என்பவன் ஒருவனே, அவனுள் பேதமை காண்பவன் மனிதனே. சிறியது பெரிய